ஆக்டர் சூர்யா அண்ட் ஜோதிகா இவங்க 2 பேருக்குமே மேரேஜ் ஆன அப்புறமும் ஜோதிகா சென்னையிலே செட்டில் ஆயிட்டாங்க. மும்பை போறதை பெருசா அவாய்ட் பண்ணிட்டே வந்திருக்காங்க. மும்பைக்கு பசங்களோட ஸ்டடீஸ்க்காக போயிருந்த ஜோதிகா இப்போ அங்க நிறைய படங்கள்ல கமிட் ஆயிருக்காங்க. மும்பை போயிருந்த ஜோதிகா அவங்களோட ஃபேமிலி அண்ட் சிப்ளிங்ஸ் கூட எல்லாம் ஜாலியா இருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க அப்படின்னு சூர்யா நிறைய இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஆக்ட்ரஸ் ஜோதிகாவோட அம்மாவான சீமாவுக்கு 2 கணவர்கள் இருக்காங்க. அதாவது இந்த 2 ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து மொத்தம் 4 பசங்க இருக்காங்க. சோ அவங்களோட முதல் கணவரான அரவிந்த் பிரதாப் சிங் மூலமா பிறந்தவங்க தான் நக்மா. இதை தொடர்ந்து அவங்களோட 2வது கணவர் சந்தர் மூலியமா பிறந்தவங்க தான் ஆக்ட்ரஸ் ஜோதிகா, ஆக்ட்ரஸ் ரோஜினி அண்ட் சுராஜ் அப்படின்ற ஒரு மகன். ஸோ ஆக்ட்ரஸ் நக்மா தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு பல லாங்குவேஜில் நடிச்சிருக்காங்க. தற்போது இப்போ அரசியலையுமே ஈடுபாடு பட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில் ஒரு உறுப்பினராகவும் இருக்காங்க. இதை தொடர்ந்து ஆக்டர் ரோஷினி தமிழ், தெலுங்கு, கன்னட படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. சுராஜும் அசிஸ்டன்ட் டைரக்டரா பல படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. இதை தொடர்ந்து கார்த்தியோட தம்பி படம் சூர்யாவோட 24 படத்துக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ரீசெண்டாக தான் சூர்யா, ஜோதிகா, அவங்களோட கிட்ஸ்னு எல்லாருமே திருப்பதிக்கு சாமியை தரிசனம் பண்ண வந்திருந்தாங்க. அண்ட் இப்போ ரக்ஷாபந்தன்றதுனால ஜோதிகா சூர்யாவையும் பாம்பே கூட்டு போயிட்டு அவங்களோட சிப்ளிங்ஸை மீட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.